ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49 அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்காக 14 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த ரிச்சர்ட் இம்பிரால்ட் கர்த்தர் தன்னை மறக்கவில்லை என்பதை கீழ்காணும் வார்த்தைகளின் மூலமாய் தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். எங்களுடைய சித்திரவதைகளில் தேவகுமாரன் எங்களிடம் வந்து அந்த சிறைச்சாலை சுவர்களை வைரம்போல் மிளிரும்படி செய்து சிறைச்சாலையின் இருட்டறைகளை பிரகாசத்தினால் நிரப்பினார். எங்கேயோ தாழ்வான ஒரு இடத்தில் எங்கள் சரீரங்கள் சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தன. அதே வேளையில் எங்கள் ஆவியோ கர்த்தரிடத்தில் களி கூர்ந்து கொண்டிருந்தது. தங்களுடைய குறைகளை உணர்ந்து தம்மண்டை வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாபிலோனின் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தினார். ஆனால் கர்த்தரின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர் இறைவனின் மேலான அன்பை தவறுதலாக புரிந்து கொண்டனர். தம்முடைய பிள்ளைகளை மறந்துவிட்டார் என்று தங்கள் துக்கத்தின் மிகுதியால் தவறுதலான எண்ணிய வேளையில் தேவன் இவ்வாக்கியங்களின் மூலம் நான் உன்னை மறப்பதில்லை என்று தமது உள்ளத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை மறக்கிறவர் அல்ல. பானபாத்திரக்கார தலைவன் யோசேப்பை மறந்துவிட்டாலும் கர்த்தர் அவனை மறவாது ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். தன்னை நோக்கி இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தானியேல் சிங்கக்கெபியில் போடப்பட்டாலும் தானியேலை மறவாது சிங்கங்களின் வாயை அடைத்து காப்பாற்றினார். பெரிய புயலின் மத்தியில் சிக்கிக்கொண்ட தம்முடைய ஊழியக்காரனாகிய பவுலை மறவாமல் காப்பாற்றினார். இன்னும் எத்தனையோ பக்தர்கள் பரிசுத்தவான்கள் பெரிய சோதனைகளில் சிக்கிக்கொண்ட வேளையில் அற்புதமாய் அவர்களை காப்பாற்றினார். உன்னையும் அவர் மறக்கவில்லை. ஏற்ற வேளையில் உன்னையும் உயர்த்துவார். அவரின் வேலைக்காக பொறுமையோடு காத்திரு. உன் வாழ்விலும் அற்புதங்களை காண்பாய். அதிசயமான அவரது வழி நடத்துதலை உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் தம்மை மறவாத நேசர், நம்மேல் வைத்த அன்பில் மாறாத நேசர்.